vlogger படி வரைக்கும் எடுத்துட்டே வரீங்க. பெரிய vlogger-ஆ இருப்பீங்க போல இருக்கே. ஜிகே vlogs பல கோடி ஆக்காம விட மாட்டீங்க போல இருக்கே. பல கோடி ரசிகர்கள் உருவாக்காம விட மாட்டாங்க. இதோட நாங்க 308 vlog போட்டுருக்கோம். 308 vlog கியூட்டி. ஆமா நீ இது. நான் தேடிட்டேன். யாராவது நல்ல பொண்ணா இருந்தா இதுதான் இருக்கு. நீங்க அண்ணா சீக்கிரம் முடிச்சு வை. ஆமா அப்படியே ஒரு பொண்ணு கிடைக்குதா பார்க்கலாம். ஒரு பெரிய ஹார்ஸ், என் பொண்ணு வந்து சின்ன ஹார்ஸ். ஏன் ஹார்ஸ் அங்க நிக்குது சொல்லு. ஏன் சிங்கம் இங்க நிக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ குடும்பமா சேர்ந்து வலை வீசணும் ஒருத்த மாட்டிக்கிட்டேன். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்த வலையா உன் குடும்பத்தோட சேர்ந்து வீசுறேன் இந்த வாட்டி. அப்ப எது மாட்டுதுன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஜிகே vlogs நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அது மட்டும் இல்லாம எல்லாருமே சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும், அதுதான் எங்களுக்கு எப்பவுமே தேவை. இன்னைக்கு நாங்க வந்து கலர்ஃபுல்லா ரெடி ஆகி எங்க கிளம்புறோம்? ஏன்றாபர் என்னது ஏயா ஏய் கண்ணியனி என்ன சொன்னீங்க? ஓ எல்லாருக்கும் வணக்கம் சொன்னீங்களா? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அம்மா. வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அப்படி அவ்வளவுதான். ஓகே சாராயிட்ட சொல்லுவோம். பீச்சு, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, காக்கா இந்த மாதிரிலாம் சொல்லுவோமே தவிர சில இதெல்லாம் காட்ட மாட்டோம். காக்கா அதெல்லாம் காட்டணும்னு வச்சுக்கோங்க. பீச் வந்து சொல்லி அவளுக்கு நாங்கள் இது காட்டவே இல்லை. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதனால்தான் இன்னைக்கு கூட்டு போறோம் பீச்சுக்கு. ஏன் இவ்வளவு பாவமா மூஞ்சி வச்சிருக்கா? சரி என்ன பீச்சுக்கு கூட்டு போறீங்களா? சொல்லிட்டே இருந்தீங்கடா, ஒரு தடவையாவது அது இன்னைக்கு காமிங்கடா அப்படின்றா. இன்னைக்கும் உன்னை ஏமாத்த மாட்டாங்க. இன்னைக்கு நேரா போறோம், பீச்சில் போய் குளிக்கிறோம். எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம்? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெசன் நகர் பீச்சுக்கு நாங்க இப்ப கிளம்பிட்டோம். சரி, அங்க போய் என்னெல்லாம் டைம்னா 7:10. இந்த டைம்ல பீச்சே தெரியாது, இருட்டா இருக்கு. அதுதான் நீ என்ன ஏமாத்தி சாரா கூட்டி போறேன்னா இப்ப எனக்கு தெரியல. இப்ப என்ன போய் நீ அவளுக்கு பீச்சுக்கு காட்டுறேன்னு நானும் பாத்தேன். ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நாளைக்கு ஒரு 5 மணி மாதிரி போய் அங்க இருக்க கடையை காட்டுவோம். அதுக்கு அடுத்த நாள் ஒரு 4 மணி மாதிரி போய் பீச் காட்டுவோம். அப்படியா? சரி, இதை எங்களை காமிச்சு ஏமாத்துறதுக்கு கூட யாரெல்லாம் வரா? யாரெல்லாம் குடும்பம், மொத்த குடும்பமே பீச்சுக்கு போறோம் இன்னைக்கு. என்னோட அண்ணி, என் அண்ணா, அப்பா, சாரா, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து நாங்க வந்து இப்ப பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அவங்க வெயிட் பண்றாங்க. டைம் ஆகுது. ஓகே கிளம்புங்க. என்னங்க ஊர் கிளம்புற மாதிரி லக்கேஜ்லாம் இருக்குது. பொண்ணு இருக்கனால பின்ன நான் இப்படிதான் கிளம்ப வேண்டியதா இருக்கு. எங்க போனாலும் என்னென்ன இருக்கு அதுல? வயசானவங்க கட்டப்புடி பேக் எடுத்துட்டு போவாங்க. அது என்னங்க இருக்கு? இதுல வந்து அவளோட பால் பாட்டில், இதுக்கு ஒரு பேக் vlog-ஆ, பால் பாட்டில், பால் பவுடர், டயப்பர், வெட் வைப்ஸ், அவளோட தண்ணி பாட்டில். இது ரெண்டும் பாரு, நாங்க பீச்சுக்கு போறோம்ல, சோ அங்க விரிச்சு போட்டு உட்கார்றதுக்காக. அதனால ஒரு பெட்ஷீட். வெரி குட். வாங்க வாங்க வாங்க. இப்படா போறோம் பாரு, நாங்க பீச்சுக்கு கூட அப்படிதான் போவோம். vlogger படி வரைக்கும் எடுத்துட்டே வரீங்க. பெரிய vlogger-ஆ இருப்பீங்க போல இருக்கே. ஜிகே vlogs பல கோடி ஆக்காம விட மாட்டீங்க போல இருக்கே. பல கோடி ரசிகர்கள் உருவாக்காம விட மாட்டாங்க. எங்க கிளம்பி இருக்கீங்க? நாங்க எங்க கிளம்பிருக்கோம்னு எனக்கே தெரியாது. என் தம்பி கூப்பிட்டா நான் ஓடி வந்துட்டேன் ரெடி ஆயிட்டு. ஆமா வந்து இப்ப பெசன் நகர் பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு ஆமா ஒருத்திய பீச்னு ஏமாத்துனீங்கல்ல, அவளை இன்னைக்கு தான் அவளை சாப்பிடும்போது பீச் போலாம், ஃபிஷ் பார்க்கலாம் எல்லாம் சொன்னமே. அது இன்னைக்கு தான் நடக்கும். ஆமா ஆமா இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு. இன்னைக்கு தான் பீச்சுக்கு போய் ஃபிஷ், ஹார்ஸ்லாம் இப்ப இருக்காது, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபிஷ் எப்படி கடல்ல பார்க்க போறீங்களா இல்ல வறுத்து வச்சிருப்பாங்க? வறுத்து வச்சதை தான் பார்க்க போறோம். ஆமா ஆமா. மாடர்னா இருக்கும். யாரு 2 பேருக்கும் சம்பந்தமே இல்ல. உங்க 2 பேரும் அக்கா தம்பின்னு யாராவது சொல்லுவாங்களா? மம்மி மில்க், டாடி டிகாஷன் மாதிரி. அண்ணன் இப்ப வருவான், உன் அண்ணனை பக்கத்துல நிக்கலாம், அண்ணன் தங்கச்சி சொல்லுவாங்க. சரி ஓகே பரவாயில்ல. பழைய இதுவா அதுவா? புது கிரைண்டர் மாதிரி இருக்கு. இது பழைய கிரைண்டர். டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமா என்னன்னு சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். பின்னாடி டூரிஸ்ட் கைடு மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. பீச்சை சுத்தி காட்ட போறாரா? பீச்சை சுத்தி காட்டுறதுக்காக ஒரு டூரிஸ்ட் கைடு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. எங்க போறாங்க? நீ எங்க போற? ஐயோ வந்து பாருக்கு போறோம். பார் பீர் நல்ல குடும்பம். எங்க அப்பாக்கு எந்த பழக்கமும் ஆமா இந்த ஜில்லாலே ஒரு எந்த பழக்கமும் இல்லாத ஒரு ஆள் என்னோட மாமனார். இல்லாம இவர் நல்லவரா இங்க வாழ்றாருன்னு தெரியும். இதுல வர எங்களை சொல்லுவாங்க, பாரு உங்க அப்பா பாரு எந்த பழக்கமும் இல்லாம ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்களா. ஆனா நல்லா திண்டு தாப்பிய மட்டும் நடக்குது. சரி கிளம்பாமா.
அவங்க எல்லாரும் குடும்பமா கார்ல போறாங்க, நம்ம 2 பேரை மட்டும் பைக்ல அனுப்பிட்டாங்க பாத்தியாண்ணா. நம்ம மட்டும் பைக்ல போனோம், அவங்க மட்டும் கார்ல போறாங்க பாருண்ணா. சரி ஓகே. சரி ஓகே. எங்களை கேட்டி விட்டுட்டு அவங்க மட்டும் கார்ல போறாங்க. நானும் எங்க அண்ணாவும் ஆக்டிவால போறோம். நானும் எங்க அண்ணாவும் கஷ்டப்பட்டு பைக்ல வந்தா நல்லா ஜம்பமா கார்ல வந்து இறங்குறாங்க. ஒருத்தரையா தூக்குறேன். முதல்ல இவனை தூக்குறேன், எல்லாரையும் தூக்குறேன். நான் ஐஷு மட்டும் கிடையாது, என் பொண்ணு அவளை கூட தூக்குறேன் பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் பெசன்ட் நகர். இது vlog அவங்க பண்றாங்க, சும்மா தண்ணி கேன் போடுவாங்க. அந்த கமிஷன் கேட்பாங்கடா. கீழ பாத்து வாடா. எவ்வளவு % கமிஷன்? எனக்கே வருது 1000மோ 2000மோ தான். அதுல இருந்து 50 கொஞ்சம் வாட்ச் செய்யுங்கம்மா. வீட்ல புள்ள குட்டி எல்லாம் கூட்டி வந்திருக்கேன். அதுக்குள்ள எங்க vlog தான் அவங்க இருக்கிறவங்க பாக்குறாங்கன்னு சொல்லி என்ன எப்படி அசிங்கமா போய் அதை செக் வேற பண்ண வேண்டியது. அவன் நம்மள கலாய்க்கிறான். நீயாவது போய் டக்குன்னு செக் பண்ண. நாங்களாம் போனோம்னா அவங்க கிட்ட போன வாங்கி செக் பண்ண. ஆமா அவன் போய் அசிங்கப்படக்கூடாதுன்னு என்ன அனுப்பிச்சுட்டான். ஆமா எங்க அண்ணா ஒரு சிங்கிள் பர்சன். அத நான் எல்லா இதோட நாங்க 308 vlog போட்டிருக்கோம். 308 vlog நான் தேடிட்டேன். யாராவது நல்ல பொண்ணா இருந்தா இதுதான் இருக்கு, எங்க அண்ணா சீக்கிரம் முடிச்சுவேன். ஆமா அப்படியாவது ஒரு பொண்ணு கிடைக்குதா பாக்கலாம். வீடு ஃபுல்லா அது அந்த குட்டி பொம்மை இருக்குல்ல, இதுதான் வச்சிருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு பத்த மாட்டேங்குது. எவ்வளவு வாங்கினாலும். பெங்குவின் எவ்வளவு வாங்கா? Is it okay? How much? See, there are few other penguins here. How much? நான் நியூஸ் மாதிரி how much? வேற ஏதாவது வேணுமாமோ? காய்மா உனக்கு ஏதாவது வேணுமாடா? No. எங்க வீட்ல நாங்க தூசி தட்டில எங்களால பாதுகாக்க முடியாது. தூசி தட்டறதுல பறந்துரும். நம்ம மைக் வேற என்கிட்ட வச்சிருக்காங்க. என் தம்பி சின்ன வயசுல வாசிப்பான், அப்படி வாசிப்பான் அழகா இந்த ட்ரம்ஸ். பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா எப்படி வாசிப்பான்? சாரா அம்மாவே இங்க பாருங்க, பீச் பாருங்க. வாவ், காத்து அவளுக்கு ஒரு மாதிரி. அத இறங்கிட்டேன் டெஸ்டிட்டு. ஐயோ படுத்தே விட்டாள். என்ன இது? என்னடி ஏய் இந்த பக்கம் போனா அந்த பக்கம் அப்படி வந்தா இப்படி இந்த வராபர். என்ன காண்டே தெரியா? என்ன வீட்ல தான் ஏத்துற, வெளில வந்து ஏத்துறிய காண்டி. இந்த காத்துக்கு தூங்கிட போறா. என்னடா இங்க வீடு ஜாஸ்தி காத்தடிக்குதுங்க. டேல வரணும் ஆக்சுவலா. ஆமா இந்த நைட் நாங்க வெயிலா இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம். அதனால தான் நைட் பிளான் பண்ணோம். நைட் பீச்சே தெரியலீங்க. மக்களே உங்களுக்கு தெரியுதா பாருங்க, பீச் தெரியுதாமா? சரி பாருங்க, இரவு நேரத்தில் பீச் காட்சியை பார்த்து சந்தோஷமா இருப்பீங்க. நாங்களும் பயங்கர என்ஜாய் பண்றோம். கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்க, போய் சொல்லு, எத்தனையோ வருஷம் கழிச்சு ஃபேமிலியோட இங்க வந்துருவோம். முன்னெல்லாம் சின்ன வயசுலலாம் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே பீச் மட்டும்தான். தியேட்டர்லாம் போனால் செலவாகும் இல்லையா, 30 ரூபா டிக்கெட்டு 40 ரூபா டிக்கெட்டு. அதனால பீச் மட்டும்தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. எங்கள் ஃபேமிலி எல்லாரும் கிளம்பி வந்துடும். அதுவும் திருவிழா டைம்னா எல்லாம் போதும். நாங்கள் எல்லாருமே அல்வா, அப்புறம் அந்த பொரி, பேரிச்சப்பழம் இதெல்லாம் வாங்குறதுக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் எதுக்கு திரும்ப வருவாங்க? பெரம்பு. வருஷம் பெரம்பு மட்டும் வாங்குறதுக்காக திருவிழாவுக்கு வருவாங்க. என்ன அடிக்கிறது. அதெல்லாம் ஞாபகம் வந்தது. பீச்னாலே செம்மையாக இருக்கு. என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் டைம் December 11, 2025. என் பொண்ணு ஹார்ஸை பார்த்து என்ன பண்றா பாக்க. என் பொண்ணு ஹார்ஸோட ஆக்ஷன்லாம் பயங்கரமா பண்ணுவா. அவளே வந்து இப்ப ஹார்ஸை பாக்குறா. ஒரு பெரிய ஹார்ஸ், என் பொண்ணு வந்து சின்ன ஹார்ஸ். ஏன் ஹார்ஸ் அங்க நிக்குது சொல்லு? ஏன் சிங்கம் இங்க நிக்குது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதனால பயந்து என்ன நகைச்சுவை அள்ளி சாப்பிட்டு வந்திருக்காங்க அக்கா இன்னைக்கு. அது மேல ரைடே போவாங்க. ரைடே போலாமா? ஆமா, யார் அது ரைடிங் ஹார்ஸ். யார் போறா? இவ்வளவு யாரும் போல. போறியா? அப்புறம் எப்படி பாப்பா குதிரை போறீங்களா? கொஞ்சம் அப்படி நின்னு போட்டோ எடுக்கும்போது நாங்க இப்படி ஒரு வீடியோ போகாது. அம்மா
அப்படியே திரும்பிக்கோ அவ்வளவுதான். ம். இங்க வா, இங்க நில்லு, இங்க வா, இங்க வாடி, இங்க வாடி. அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ணாத. ஹார்ஸ் பாருங்க அம்மா. எங்க பாக்குறதுடா ஹார்ஸ்? நானே படுத்தே விட்டேன். அதானே? ட்ரையா இருக்கு. அவளுக்கு அனிமல்ன்ற ஒரு அதான் அவ ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஹார்ஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அம்மா ஹார்ஸ் எப்படி பண்ணோம்? ஹார்ஸ் எப்படி அம்மா பண்ணோம்? ஹார்ஸ் எப்படி அம்மா பண்ணோம்? என்ன திருட்டு மொழி முழிக்கிறா? இப்ப எல்லாரும் சேர்ந்து இதுல வலை வீசி போட்டு எங்க குடும்பமா சேர்ந்து நாங்க எவ்வளவு அள்ளிட்டு போறோம்னு நீ பாக்கலாம். குடும்பமா சேர்ந்து வலை வீசணும். ஒருத்தன் மாட்டிக்கிட்டேன். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்த உன் வலையா? குடும்பத்தோட சேர்ந்து வீசுறேன் இந்த வாட்டி. அப்ப எது அப்படியா? மாட்டுதுன்னு பாக்கலாம். இது எங்க குடும்பத்துக்கு தெரியுமா? ஓகே. என்னடி? சோ கலர் கலரா இருக்கு. நான் வந்து ஆனா எது வேணா எடுத்துக்கலாம்ல. ஓகே. ஓ 10 ரிங்குமா? ஆனா போட்டோ எடுக்க கூடாது. ஆமா. சும்மா சொன்ன போட்டு. ஐஷுவாடா. இந்தா. இரு ஃபர்ஸ்ட் ஒரு கேம் போடலாம். 5 5. அப்படியா? இந்த 5 வெச்சுக்கோ ஐஷு. நான் 5 போட போறேன், ஐஷு 5 போட போறா இப்போ. ஓகேவா? மந்திரகாளி. நான் வந்து இப்பதான் ஊர்காய் போட கத்துக்கிட்டேன். அதுக்காக வேண்டிக்கிட்டு அந்த ஊர்காய் ஜாடி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஐயோ போச்சு. ரெண்டாவது. அண்ணா சாரிண்ணா, தாஜ்மஹாலே சாச்சிட்டேன். சாரா ஜெய் ஜக்கம்மா. பாத்தியா? அண்ணா செடி மேல விழுந்திருக்கு. பட் ஆஃப் தான் விழுந்திருக்கு. அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதாவது ஒரு தடவை எதர்ச்சியா விழும், எல்லாமே எதர்ச்சியா விழாது. இப்படி பண்ணுவா. 5ல ஒண்ணே ஒண்ணு செடி தான் கிடைச்சது. ஓ செடியை எடுத்து ரூம்ல வச்சுக்கோ. ஐஷு போய் போடு. போங்க ஐஷு போங்கம்மா. ஐஷு போடுறா போடுறா. என்னடா இது? எல்லாம் செடி வீடு ஃபுல்லா செடியா வாங்கி போய் நீ கடுக்க போறோம்னு நினைக்கிறேன் நான். ஐயோ ஐஷு அந்த ஜாடி எயின் பண்ண ஐஷு. ஓ மை மாதாவை எடுத்துட்டு ஐஷு மாதா கடிச்சிருக்காங்க ஐஷுக்கு. மாதா ஒரு செடி. தேங்க் யூ நன்றி. சரிங்களா? ஐ அம் தி வின்னர். ஓகே. ஒரு கேம் முடிச்சோம் வெற்றிகரமா. ஒண்ணு இல்ல, இன்னும் 2 இருக்கு. நாங்க போட்டு மாதா செடி 2 ஐஷு வின் பண்ணா ஒண்ணே ஒண்ணு இந்த ப்ளூ என்ன பச்சை கலர் செடி நான் வின் பண்ணேன். இது 2 ஐஷு வின் பண்ணேன். ஐஷு கடவுளையே வின் பண்ணி போட்ட வலையில விழுந்தனா எவ்வளவு பொக்கிஷமானது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் வலையே போட்டிருக்க மாட்டேன். தெரியாம போட்டேன். இத நினைச்சு நீ என்ன மச்சான் சொல்ற? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அவனும் அதேதான் சொல்றான். பிக் பாஸ் பார்த்துட்டு தூங்கி இருப்பான். இல்லாம போச்சு. சரி இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கு. எல்லாரும் போடுவோம். இன்னும் அந்த 2 வலையை எப்படி போடலாம்னு யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி ஓகே. என்ன பண்ண போறீங்க? டேய் மாமாக்குற உப்பு ஜாடி கூட எடுத்துட்டு போய் கொடுத்து டென்ஷன் ஆகாதீங்க. சரி ஆமா போடு. போடுங்க. என்ன பிரஸ் ஸ்டாண்ட் வாங்கலாம்னு பாக்குறியா? வேற என்ன உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஏதோ வேணாம்மா, நீ ஏதாவது ஒண்ணு போட்டு ஜெயிச்சு போறோம். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லிட்டா. எனக்கு வந்து இந்த 10ல 1ஆவது ஜெயிக்கணும். அந்த 1ம் அந்த உப்பு ஜாடியில ஜெயிக்கணும். ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி இப்பதான் ஊறுகாய் செய்யவே கத்துக்கிட்டான். அதான் அது பிளாஸ்டிக் டப்பால போட்டு ஊற வைக்கிறான். அது தப்பு இல்லையா? அதனால இந்த பீங்கால ஊற வைக்கிறேன், ஜெயிக்கிறேன். கப்புக்கே எய்ம் பண்ற பேரு பாத்தியா? சொல்ல சூப்பர். அடி தாஜ்மஹால் போடுதடி மம்மி கொடுக்க கிஃப்டா. பாப்பா கூட கத்த ஆரம்பிச்சா. சாராவே கத்துறா பாரு. ஷட் அப் பண்ணுங்கடா. வெரி குட். அவ்வளவுதானா? 3 ரிங்கு, ஒரு தாஜ், ஒரு கப்பு, ஒரு டப்பா எடுத்துட்டாருங்க அப்பா. ஆமா தப்பர். அம்மா நீ 4 போடுன்றாங்க. 7 மணி ஆச்சு கழிச்சு போடணுமா? எப்படிமா ஓபன் பிளேஸ்ல போடுறது? என்னதான் சோஷியலைட்டா இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியா?
போவோமா? ஓகே, அடுத்த கேம் போவோமா? அக்கா ஏதாவது சொல்லுவாங்களோ ஐசு பயப்படுறேன். கிளிப்பூச்சி ஃபேவரட். நல்லா சாப்பிட்டு அடிச்சு வெளுத்து கட்டு. பெசன்ட் நகர்ல செம்மையா இருக்கும் இந்த கடை. மீன் கடை அவ்வளோதான். இங்கேருந்து ஏன் போயினே இருக்கும். அப்புறமா இல்லடா பேச ஆரம்பிக்கும்போதே முடிஞ்சாங்க. ஏன்னா அவனுக்கு 9:30 மணிக்குள்ள கிளம்பிடணும். இல்லைன்னா உலகமே இருட்டாயிடும் அவனுக்கு. இல்லைன்னா கூட்டிடும். கிளிப்பூச்சி, கடமா, நண்டு, எறா, மீன் எல்லாமே இருக்கும். செம்மையா இருக்கும். என்னதான் போது அப்படியா? அடிக்கணும்ல, ஹேங் பண்ணும். நீ 50 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணனா கீ செயின். ஓ 1.5 நிமிஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணனா டெடி பேர். ஓ இல்ல இல்ல இல்லம்மா, அது அவ்வளவு நேரம் தாங்கி பிடிக்கணும். 3 செகண்ட் நான்லாம் ஒரே கையில தொங்குவேன். தொங்க வேண்டியதானே. இப்ப போய் தொங்கி ஒரு கீ செயின் அவங்களோட வயசு கீச்சைன் வாங்கிக்கிறேன். தப்பு அதெல்லாம். ஒரே கையில வந்து 2 ஹவர் தொங்குவாங்க. பொய்யா சொல்லிட்டு திரியறாயா? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்கயா. இவர் சொல்றாரு சில பேர் வச்சுக்கலாமா. சில பேர் அப்படியா? இப்ப சொன்னீங்க பச்சை கிளி வச்சுக்க கூடாதுன்னு. இப்ப பச்சை கிளி தானே அது. தெரியல. அதான் எனக்கு இப்ப என்ன சொன்னான் அவன்? பச்சை கிளி வச்சா போலீஸ் புடிச்சுப்பாங்க. ஜோசிகாரங்க பச்சை கிளி வச்சுக்கலாமா, அன்னகொண்டா வச்சா ஜோசியம் பாப்பாங்க. சரி வயசுல சின்ன பையன் சொல்றாங்க. அம்மா கேளுங்க. சரி அப்புறம் இவர் மட்டும் எப்படி பச்சை கிளி தெரியாம வச்சுன்னு இருப்பான். தெரிஞ்சாம ஏடா பீச்ல அப்புறம் தெரியாம இது போட்ட வச்சுக்கிறாரு, பெட்ஷீட் போட்ட வச்சுக்கிறாரு அவரு. இது ஆனா ரேர் இல்ல. இது கிடைக்குது. எல்லாத்தையும் வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் நாஸ்டால்ஜியா சாக்லேட்ஸ். இதெல்லாம் கூட கிடைக்குது. அதான் ஊர்காய் இங்கே இருக்கு. அவசர அவசரமா போகணும்னு அவசியம் இல்ல. என்னது அப்பளம் சாப்பிடுறீங்களா? அப்படியே வாயில ஒட்டிக்கிட்டு பாருங்க நான் சொன்னல அந்த அப்பளம் கடையே இங்கதான் இருக்கு. அது இது அதுக்குள்ள கடைக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அது வரும். அதான்